வியூவர்ஸ் வணக்கம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கோவை சூலூரில் மிலிட்ரி ரமேஷ் சாரோட வீட்டில் இருக்கிறோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ரமேஷ் சாரோட வீட்டை பற்றி பேஸ் மட்டம், லிண்டலு, பூச்சி வேலை, பெயிண்டிங் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரமேஷ் சாரோட வீட்டோட ஃபுல் ஹோம் டூரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடு கட்டுறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து நல்ல புரிதலை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், சூலூர், அவினாசி, பெருமாநல்லூர், பல்லடம் இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டணும் அப்படின்னாக்க என் நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் சைடில் இந்த வீட்டோட 3D இமேஜ் உங்களுக்கு நான் வைக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. எனக்கு பின்னாடி இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டையும் பாருங்க. கரெக்டாக அந்த 3D எலிவேஷன்ல எப்படி இமேஜ் இருக்கோ அதே மாதிரி இந்த வீடு வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்க பார்த்துட்டு வீடு எப்படி இருக்கு, அந்த இமேஜில் உள்ள மாதிரி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல பதில் சொல்லணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேட் இன்னும் போடலை, ஆனால் கேட் லைட்டு போட்டாச்சு. கேட் லைட்டு எரியுது பாருங்க, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சிட் அவுட் ஏரியாவில் 2 பில்லர் நம்ம வச்சிருக்கிறோம். அதில் கலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டார்க் ப்ளூவில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே 2 லைன்ஸு, கீழே 2 லைன்ஸு கோல்டு கலரில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதே தான், இது சேம் தான். அந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலரில் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸை நான் சொல்லி ஆகணுங்க. இந்த டைல்ஸை பாருங்கள், இதில் வந்து ஒயிட்டும் கிரீனும் கலந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி நம்ம டைல்ஸ் எடுத்தோம். இது வந்து மிலிட்ரி சார் பிடிக்கலைங்க. ஆனால் இப்போ அவர் வீட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த டைல்ஸ் தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த கோல்டு கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது என்னோட சாய்ஸ்ல நான் சூஸ் பண்ண டைலுங்க. அதே மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாமே நான் சூஸ் பண்ணது. அது வந்து மிலிட்ரி சாருக்கும் பிடிச்சிருந்தது, மிலிட்ரி சாரோட ஒய்ஃபுக்கும் இந்த டைல் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 5க்கு 7 தேக்கு மரத்துல நம்ம நிலவும் டோரும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டோர்ல பாத்தீங்கன்னாக்கா 2 மயில், 2 யானை இது வர மாதிரி எனக்கு வேணுங்க டிசைனு அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு போயிருந்தாருங்க. அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 யானை இருக்கிறதுனால அவர் டிவிக்கே நினைச்சிடாதீங்க, அவர் டிவிக்கு எல்லாம் இல்லை, சரிங்களா? 1-வே மிரர் கிளாஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. நிலைக்கு சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம 2 கிரைண்ட், அதாவது பக்கவாட்டத்திலையும் முன்னாடியும் நம்ம கிரைண்ட் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா படி பாருங்க, கிரைண்ட்லயே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க உள்ள போலாம். லாபம், நட்டம், லாபம். அப்படியே உள்ள வாங்க. இதான் ஹாலு. அகலம் வந்து 16 அடிங்க, நீளம் வந்து 17 அடிங்க இந்த ஹாலோட அளவு. இந்த வீட்டை அப்படியே சுத்தி பாருங்க. இப்படி கலர்லாம் நல்லா இருக்கா? வீட்டோட 3 பக்க கலரு. அதுக்கப்புறம் வீட்டோட அதாவது டோருக்கு ஆப்போசிட்ல டார்க் கலர் கொடுத்துருக்கோம். இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னாக்கா ஸ்பாட் லைட் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கலரை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ், இந்த கலர்லாம் எப்படி நாங்க பண்ணணும், எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க எப்படி சிவர் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த இதுவும் நான் சொல்லியிருப்பேன், அதாவது இது வுட்ல நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஸ்டீல்ல பண்ணியிருக்கோம், நம்ம எம்எஸ்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல் மாதிரி தெரியுதா இல்ல வந்து வுட் மாதிரி தெரியுதான்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஸ்பாட் லைட் வந்து 3, அதாவது சென்டர் பண்ணி இந்த கேப்புக்கு நேராக சென்ட்ரு, இந்த கேப்புக்கு நேராக சென்ட்ரு, இந்த கேப்புக்கு நேராக சென்ட்ரு நம்ம சென்டர் பண்ணி ஸ்பாட் லைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க. பிளாஸ்டிக் தான், ஒரிஜினல் கிடையாது. நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து இந்த பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இந்த கபோர்டு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். 2 மயில் வந்து ரெக்கையை விரித்து ஆடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சார் வந்து மிலிட்ரி சார் இப்படி தான் கேட்டாருங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓம்னு வந்து எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து டீப் லைட் இன்னும் செட் பண்ணலை. செட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ஒரு வீடியோவை நான் போடுறேன். இப்போதைக்கு இது நல்லா இருக்கேன் நான் பார்த்து சொல்லுங்க. இந்த டைல்ஸ் பாருங்க, நல்லா இருக்குங்களா? ஏரோ மார்க் 2 பக்கம் ஏரோ மார்க் வர மாதிரியும் 2 பக்கமும் ஏரோ மார்க் வர மாதிரியும் சென்டர்ல வந்து ஸ்கொயர் டைப்ல டைல் வச்சு பிளாக் ஒயிட் காம்பினேஷன்ல இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. கிரேனைட் வந்து நம்ம வந்து டைல்ஸ் தான் போட்டு தருவோங்க. எனக்கு கிரேனைட் தான் ஒட்டி தரணும்னு ரமேஷ் சார் சொன்னாரு. சரிங்க அப்படின்ட்டு நம்ம கிரேனைட் ஒட்டி கொடுத்துருக்கோம். கிரேனைட் ஒட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அது கொடுத்தாரு, நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னாக்கா 8 அடி அகலம், நீளம் வந்து 10 அடிங்க. இந்த கலரை பாருங்க, சந்தன கலரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒரு செவுத்துல மட்டும் சந்தன கலருங்க. இந்த செவுத்துல பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஒயிட் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
இது பாத்துங்க மாடலிங் கிச்சனு. இந்த கபோர்டு ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கபோர்டு ஒர்க் ஃபுல்லாவே அலுமினியத்துல பண்ணிருக்கு. இது மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா 3.5 லட்சம் ரூபாயில பண்ணிருக்கிறாங்க. கிச்சன் மேடையில நிறைய வீட்டுல பாருங்க இந்த சைடு இது ஒட்டி இருக்க மாட்டாங்க. இந்த மேடையிலையும் இந்த திட்டும் தான் கிரானைட்ல ஒட்டியிருப்பாங்க, இந்த சைடு ஒட்டி இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஒட்டி மேல ஒரு பீஸ் வச்சு நல்லா வளைச்சி நல்லா அழகா பண்ணியிருக்கிறோம். ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிச்சன் மேடை 2 பக்கெட் தான், அதாவது எல் டைப்ல தான் உங்களுக்கு கிரானைட் போட்டு ஒட்டி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பார்க்கவும் நல்லா இருக்கும். இந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த மேடை நம்ம அமைச்சிருக்கிறதுக்கும் பார்க்க நல்லா இருக்கும், ராயல் லுக்ல இருக்கும். அதுக்காக இது பண்ணோம். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அங்க வந்து நம்ம டேபிள் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டுக்கு வருவோம். எப்படி டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து ஒயிட்ல எரிஞ்சிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ எல்லோவில் எரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஒயிட்ல எரியுதுங்களா? இது பிடிச்சி போய் தான் இந்த லைட் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து நிறைய லேடிஸ் வந்து கிச்சன் தான் வந்து அவங்களுக்கு பொழுதுனிக்கும் கிச்சன்ல தான் இருப்பாங்க. அந்த கிச்சன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு லேடிஸ் வந்து நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிச்சன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்னி வந்து நம்ம வாங்கலைங்க. இது வந்து வீட்டுக்காரங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. கொஞ்சம் கையை வச்சோம்னா ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோமா? லோ ரூஃப் மேலேயும் இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நான் சொல்றது. அதுக்கப்புறம் இந்த நிலவை பத்தி நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ரமேஷ் சார் வீட்டை பத்தி. இந்த நிலம் வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகலைங்க. ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்றேங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது பாத்தீங்கன்னாக்கா காஃபி கலர்ல இந்த நிலையோட ஃப்ரேமு, அதே மாதிரி இந்த நிலையோட ஃப்ரேமும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது எதுக்கு அப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த டோர் வந்து காஃபி அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஷேடு வர மாதிரி நம்ம வாங்கினோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதனால தான் இந்த ஃப்ரேம்ல நம்ம வாங்கியிருக்கோம். டோர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. எதுக்கு வந்து 2 டோரும் ஒரே மாதிரி வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. வெவ்வேறு டோர், அதாவது பக்கத்துல இருக்கு. இது ஒரு டிசைன்லையும் இது ஒரு டிசைன்லையும் வாங்கினோம்னா அது மேட்சிங் ஆகாம நல்லா இல்லாம இருக்கலாம். 2 டோரையும் ஒரே டிசைன்ல வாங்கணும். இது எப்படி பார்க்க நல்லா இருக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாங்க முதல் பெட்ரூமுக்கு போகலாம். டோரை திறந்த உடனே இந்த ஆப்போசிட் செவரு தான். இந்த செவத்துல ஏற்கனவே கலரை பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன், கிரீன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமோட, அதாவது முதல் பெட்ரூமோட ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னாக்க 10க்கு 16ங்க. அப்புறம் இந்த கபோர்டு ஒர்க் பாருங்க. கபோர்டு ஒர்க் எப்படி நல்லா இருக்கேன் நான். இந்த கபோர்டு ஒர்க்கு, அப்புறம் செகண்ட் பெட்ரூம்ல இதே மாதிரி கபோர்டு ஒர்க் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 3.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால கிரானைட்டை வெட்டி சொருகி கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வாங்க பாத்ரூமுக்கு போகலாம். இந்த பாத்ரூம் டோர் பாத்தீங்கன்னாக்கா ஃபைபர் டோரு. இந்த ஃபைபர் டோர் வந்து காசு கூடங்க. நம்ம வந்து யூபிவிசி டோர் தான் நம்ம பண்ணி கொடுப்போம், ஃபைபர் டோர் பண்ணி கொடுக்க மாட்டோம். இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாங்க, அதனால இது பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க வெளியே போகலாம். பாத்ரூம்ல இந்த டேபு, அப்புறம் இந்த ஷவரு, இந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துருங்க. டைல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பாத்ரூமோட அகலம் பார்த்தீங்கன்னா 4.5, நீளம் பார்த்தீங்கன்னா 11 அடி. பாத்ரூமோட 7 அடி ஹைட்டுக்கு நம்ம டைல் ஒட்டி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. முதல் பெட்ரூமை பார்த்தாச்சு, இப்போ 2வது பெட்ரூமை பார்க்கலாம் வாங்க. டோரை திறந்த உடனே ஆப்போசிட் செவரை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் டார்க்கு கிரே கலர், இந்த ஸ்கொயர், அந்த செவ்வகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கோல்டு கலர்ல நம்ம அடிச்சிருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த பக்கத்து செவரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க லைட் கிரேல நம்ம இந்த கலர் பண்ணியிருக்கோம். இந்த செவத்துக்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த கபோர்டு ஒர்க்கு, செகண்ட் பெட்ரூம்லையும் அதே மாதிரி கபோர்டு ஒர்க்கு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க, அப்புறம் சாமி ரூம் பார்த்தீங்க, அப்புறம் லோ ரூஃப்க்கு மேலே அந்த கபோர்டு ஒர்க் பார்த்தீங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 3 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 அடி அகலம், நீளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11 அடி. இதில் இந்த ஷவரு, அப்புறம் இந்த டேபு, அப்புறம் இந்த வெஸ்டர்னு இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள வரும். இந்த பேசன் வந்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட், சரிங்களா? இதெல்லாம் நம்ம காசுல இந்த டைலு, அப்புறம் சோப்புகள், இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க.
உள்ள 2 பெட்ரூமு, அட்டாச் டாய்லெட்டு, கிச்சனு, டைனிங் ஹாலு எல்லாம் நம்ம உள்ள பார்த்துட்டோம். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு, படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை நான் சொல்லாம விட்டுட்டேங்க. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேம் வந்து டார்க் கிரேவில் போட்டிருப்போம். சுவிட்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்ல போட்டிருப்போம். இந்த டைல்ஸோட ஒயிட் கலருக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரேம் வந்து நம்ம டார்க்கு, அதே மாதிரி சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டு. இதே தான் ரூம்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இதே டைப் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். சுவிட்ச் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிஎம்ல பண்ணியிருக்கோம். ஏற்கனவே உள்ள பெட்ரூம்ல வந்து அட்டாச் டாய்லெட்டை வந்து ஃபைபர் டோர் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசி டோரு. இதுதான் நம்ம போட வேண்டிய டோரு. இதுதான் நம்ம போடக்கூடிய டோருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்ரூமோட டைல்ஸை பாருங்க, டார்க் கிரே அப்புறம் ஒயிட் கலரு. இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 அடி, நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி. இது வந்து வெஸ்டர்ன் போடல, இந்தியன் டாய்லெட் தான் போட்டிருக்கோம். அந்த கை ஷவர், அதுக்கப்புறம் ஷவரு, அதுக்கப்புறம் சோப்பு கல், ஒரு டேப், இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து காமன் பாத்ரூமு. நாளைக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னாக்கா காமன் பாத்ரூமை யூஸ் பண்ண விட்டுறலாம். அதுக்காக தான் இந்த காமன் பாத்ரூம் போட்டிருக்கோம். சூலூர்ல ரமேஷ் சாரோட வீட்டை ஃபுல் ஹோம் டூர் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கிறோம். நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க திருப்பூர், கோயம்புத்தூர், சூலூர், சரவணம்பட்டி, பெருமாநல்லூர், அவினாசி இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டணும் அப்படின்னாக்க என்னோட நம்பர் கீழே இருக்கும். கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.